சித்தப்பா, ஒரு வழியா மறுபடியும் ஒரு கல்யாண சாப்பாட சாப்பிட போறோம்னு சொல்லுங்க. வித்யா, உனக்கு ஓகே தானே என்று அவளை வம்பிழுக்க வித்யா வெட்கத்துடன், எனக்கு சம்மதத்தான் அர்ஜுன் என்றாள். கயல்விழி ராஜேஸ்வரியின் அருகில் அமர்ந்து, அத்தை, அப்போ இன்னைக்கே கடைக்கு போயிடலாமா? தாலி சரடு அப்புறம் அதுக்கு தேவையான தங்க காசுகள் எல்லாம் புதுசா எடுக்கணும்ல என்று கேட்டாள். ராஜேஸ்வரி புன்னகையோடு, கண்டிப்பா கயல், இன்னைக்கு சாயங்காலமே நாம எல்லாரும் பெரிய நகை கடைக்கு கிளம்புறோம் என்றார். மாலை நேரம் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற நகை கடையில் VIP அறைக்குள் இந்த 6 பேரும் நுழைந்தனர். விதவிதமான தாலி சரடு டிசைன்கள் அவர்களின் முன்னால் வைக்கப்பட்டன. விக்ரம் நித்யாவிடம், நித்யா, உனக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு பாரு. உன்னோட அந்த மென்மையான கழுத்துக்கு பொருத்தமா அதே சமயம் நல்ல கனமா இருக்கிற ஒரு சரடா எடு என்றான். நித்யா ஒரு அழகான முறுக்கு சரடு டிசைனை எடுத்து, விக்ரம், இது பாருங்க, ரொம்ப ராயலா இருக்குல்ல என்று கேட்க, விக்ரம் அதை வாங்கி பார்த்து விட்டு, நிச்சயமா இது உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் என்று அவளது காதோரம் கூறினான். மறுபுறம் சித்தார்த் கயல்விழியிடம், கயல், நீ எப்பவும் பவுன் அதிகமா இருக்கிறது தானே எடுப்ப, இந்த தடவை ஒரு வித்தியாசமான டிசைனா பாரு என்றான். கயல்விழி ஒரு தடிமனான சரடை தன் கழுத்தில் வைத்து பார்த்து, சித்து, இத பாருங்க, அத்தை கல்யாணத்துல போட்டிருந்த மாதிரியே இருக்கு, எனக்கு இதுதான் வேணும் என்று பிடிவாதம் பிடித்தாள். ராஜேஸ்வரியும் அவள் அருகில் வந்து, ஆமாம்மா, கைலுக்கு அந்த பழைய மாடல் தான் ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்தார். அர்ஜுன் வித்யாவை ஒரு ஓரமாக இழுத்து சென்று, வித்யா, உனக்கு அந்த தாலி சரடுல சின்னதா வைரக்கல் ஏதாவது வைக்கணுமா? சொல், இப்பவே பண்ணிடலாம் என்று கேட்க, வித்யா அவனை முறைத்து பார்த்து, அர்ஜுன், இது புனிதமான விஷயம், இதுல போய் வைரம் எதுக்கு? எனக்கு மஞ்சள் கயிறுல இருந்த அந்த பழைய சரடை விட இப்போ நீங்க கோக்க போற இந்த தங்க சரடு தான் பெரிய வைரம் என்றாள். அர்ஜுன் அவளது கன்னத்தை செல்லமாக தட்டி, சரிமா குட்டி தலைவி, நீ சொல்ற மாதிரியே எடுத்துருவோம் என்றான். நகைகளை தேர்ந்தெடுத்த பிறகு சிவலிங்கம் அந்த அர்ச்சகருக்கு போன் செய்து நாள் குறித்தார். ஐயரே, வர வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு வந்துடுங்க, 3 ஜோடிகளுக்கும் விசேஷம் என்று உறுதி செய்தார். அன்று இரவு பங்களாவிற்கு திரும்பியதும் ராஜேஸ்வரி சமையலறைக்கு சென்று, லட்சுமி, நாளைக்கு காலையில இருந்து வீடு முழுசையும் சுத்தப்படுத்து, மாவள தோரணம் கட்டணும், பூக்கடைக்காரங்கிட்ட சொல்லிடு என்று உத்தரவிட வீடே ஒரு திருவிழா கோலமாக மாறியது. விக்ரம் நித்யாவின் அறைக்குள் நுழைந்த போது அவள் அந்த புதிய தாலிச்சரடை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, நித்யா, தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் முடிஞ்சா நீ முழுசா ஏன் கஸ்டடியில வந்துருவ தெரியுமா? அப்புறம் நான் சொல்றதுதான் சட்டம் என்று குறும்புடன் சொல்ல, நித்யா அவனது கைகளை வருடி, நீங்க எப்பவுமே ஏன் ராஜா தான் விக்ரம் என்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டவள். சித்தார்த்தும் கயல்விழியும் தங்களது அறையில் அமர்ந்து அந்த பழைய நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சித்து, கல்யாணம் அன்னைக்கு எனக்கு இருந்த அதே நடுக்கம் இப்பவும் இருக்கு என்று கயல்விழி சொல்ல, சித்தார்த் அவளது கையை பிடித்து, கயல், அன்னைக்கு நாம தெரியாம சேர்ந்தோம், ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு ஆசைப்பட்டு சேர்றோம், இந்த விசேஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் என்று அவளது நெற்றியில் முட்டமிட்டான். அந்த பெரிய பங்களா முழுவதும் இப்பொழுது மங்களமும் மகிழ்ச்சியும் ஒரு புதிய எதிர்பார்ப்பும் நிறைந்து காணப்பட்டது. தேவையற்ற பிசினஸ் பேச்சுக்கள் இன்றி உறவுகளின் பாசத்தோடு அந்த இரவு இனிதே விடிந்தது. அந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியல் விக்ரமின் கடற்கரை பங்களாவிற்கு ஒரு புதிய பொலிவை தந்திருந்தது. அதிகாலை 4 மணிக்கே ராஜேஸ்வரி எழுந்து பட்டுச்சேலையில் மங்களகரமாக தயாராகி வீட்டின் ஹால் முழுவதையும் பூக்களாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரிக்க செய்தார். வாசலில் பெரிய கோலமிட்டு அதன் நடுவே அகல் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. சிவலிங்கம் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்து சோஃபாவில் அமர்ந்து, ராஜேஸ்வரி, ஐயர் வந்துட்டாரா பாரு, அப்புறம் அந்த பூச்சை தட்டுகளை எல்லாம் எடுத்து வை, பசங்க 3 பேரையும் சீக்கிரம் வர சொல்லு என்று குரல் கொடுத்தார். முதலில் விக்ரமும் நித்யாவும் தங்கள் அறையிலிருந்து கீழே இறங்கி வந்தனர். விக்ரம் தூய வெள்ளை நிற பட்டு வேட்டியிலும் நித்யா அடற்பச்சை நிற பட்டு சேலையிலும் தலையில் மல்லிகை பூச்சூடி தேவதையை போல வந்தாள். அவர்களை தொடர்ந்து சித்தார்த் மற்றும் கயல்விழியும் வந்தனர். கயல்விழி ஒரு ராயல் மெரூன் நிற பட்டு சேலையில் சொலித்தாள். கடைசியாக அர்ஜுனும் வித்யாவும் வந்தனர். வித்யா இளமஞ்சள் நிற பட்டு சேலையில் மிக அழகாக தெரிந்தாள். வாங்கடா, எல்லாரும் வந்து வரிசையா உட்காருங்க
என்று சிவலிங்கம் சொல்ல 3 ஜோடிகளும் மணமேடையில் அமர்வது போல வரிசையாக அமர்ந்தனர். ஐயர் மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். ராஜேஸ்வரி தட்டில் அந்த 3 புதிய தங்கத்தாளி சரடுகளையும் வைத்து சிவலிங்கம் முன்னிலையில் பூசை செய்தார். முதலில் விக்ரம் மற்றும் நித்யா ஜோடிக்கு விசேஷம் தொடங்கியது. விக்ரம், இப்போ அந்த பழைய மஞ்சள் கைத்த மெதுவா அழுத்துட்டு இந்த சொக்க தங்க சரட நித்யா கழுத்துல பூட்டு என்று ஐயர் சொல்ல, விக்ரம் மிகுந்த பக்தியுடனும் காதலுடனும் நித்யாவின் பின்னால் சென்றான். அவளது கழுத்தில் இருந்த அந்த பழைய முடிச்சுக்களை மெல்ல அவிழ்க்கும் போது நித்யாவின் கண்கள் லேசாக கலங்கின. விக்ரம் புதிய தங்கச்சரடில் தாலியை போர்த்து அவளது கழுத்தில் அணிவித்து 3 முடிச்சுக்களை போட்டான். நித்யா, அப்பா அம்மா இல்லாத எனக்கு நீ தாண்டி எல்லாம். இப்போ இந்த தாலி சரடு நம்ம உறவை இன்னும் பலமாக்கிடுச்சு என்று விக்ரம் அவளது காதோரம் கிசுகிசுக்க நித்யா அவனது கையை இறுக பற்றி கொண்டாள். அடுத்து சித்தார்த் கயல்விழிக்கு செய்தான். கயல், இப்போவாவது அந்த பழைய கைத்தனை அவிக்கட்டுமா? கல்யாணத்தன்னைக்கு கூசும் சித்து தொடாதீங்கன்னு எவ்வளோ பந்தா பண்ணின என்று சித்தார்த் வம்பிழுக்க கயல்விழி வெட்கத்தில் சிரித்து கொண்டே, இப்ப சந்தோஷமா சித்து, உங்க இஷ்டம்தான் எல்லாமே என்றாள். சித்தார்த் அவளது கழுத்தில் அந்த தடிமனான தங்கச்சரடை மாட்டி அவளது முகத்தை பார்த்து புன்னகைத்தான். ராஜேஸ்வரி அருகில் வந்து திருஷ்டி சுத்தி போடணும், இருங்கடா என்று இருவருக்கும் ஆரத்தி எடுத்தார். கடைசியாக அர்ஜுன் வித்யாவுக்கு செய்தான். அர்ஜுன் வழக்கமான குறும்புத்தனத்தை விட்டுவிட்டு மிக அமைதியாக வித்யாவின் கழுத்தில் அந்த சரடை பூட்டினான். வித்யா, இப்போ நீ நிஜமாவே இந்த வீட்டு மகாலட்சுமி ஆகிட்ட. இந்த தாலி சரடு உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று அவன் சொல்ல வித்யா அவனது காலில் விழுந்து வணங்கினான். பூஜை முடிந்து அனைவரும் சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரியின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். நல்லா இருங்கப்பா, இந்த 3 ஜோடிகளும் எப்பவும் இதே ஒத்துமையோட இதே மாளிகையில சந்தோஷமா இருக்கணும் என்று சிவலிங்கம் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். பிறகு கயல்விழியின் அம்மாவின் காலிலும் 3 ஜோடிகளும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர். பிறகு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர ராஜேஸ்வரி தனது கைப்பட செய்த அந்த அறுசுவை விருந்தை அனைவருக்கும் பரிமாறினார். ராஜேஸ்வரி, இந்த இட்லியும் அந்த பருப்பு சாம்பாரும் இன்னைக்கு ஏனோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு என்று சிவலிங்கம் பாராட்ட ராஜேஸ்வரி சிரித்துக்கொண்டே, விசேஷ நாள் இல்லையா, அதான் அந்த ருசி என்றார். சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் சித்தார்த் மற்றும் அர்ஜுனிடம் சொன்னான். இன்னைக்கு இந்த விசேஷம் முடிஞ்ச கையோட நாம அப்படியே நம்ம எஸ்டேட்டுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போலாமா? அங்க போனா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் என்றதும் கயல்விழி உற்சாகமாக, நிச்சயமா மாமா, நாங்களும் அதே தான் நினைச்சோம். நித்யாக்கா, வித்யா, எல்லாரும் பேக் பண்ணுங்க, நாம கிளம்புறோம் என்றார். அந்த பெரிய பங்களாவில் விக்ரம், நித்யா, சித்தார்த், கயல்விழி மற்றும் அர்ஜுன் வித்யா என 3 தம்பதியினரும் தங்களது திருமண வாழ்க்கையின் ஒரு புனித அத்தியாயத்தை தொடங்கினர். அந்த பங்களா முழுவதும் மங்களமும் மகிழ்ச்சியும் ததும்பி வழிந்தது. அந்த எஸ்டேட் பயணம் 3 ஜோடிகளுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. சென்னையின் வெயிலையும் பரபரப்பையும் கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தேயிலை தோட்டத்திற்குள் கார்கள் நுழையும் போது சில்லிட்ட காற்று அனைவரையும் வரவேற்றது. விக்ரமின் அந்த பழைய காலத்து எஸ்டேட் பங்களா பெரிய கற்களால் கட்டப்பட்டு சுற்றிலும் வண்ணமயமான ரோஜா தோட்டங்களால் சூழப்பட்டிருந்தது. கார் வந்து நின்றதும் அங்கிருந்த வேலையாட்கள் ஓடி வந்து கதவுகளை திறந்தனர். அப்பாடா, இந்த ஊட்டி குளிர விட இந்த எஸ்டேட் காத்து எவ்வளவு இதமா இருக்கு பாத்தீங்களா என்று கயல்விழி காரில் இருந்து இறங்கியதும் கைகளை விரித்து மூச்சை இழுத்து சுவாசித்தாள். சித்தார்த் அவளது தோளில் கை போட்டு, என்ன கயல், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அங்க பங்களாவை ஏசி காத்துல இருந்தவளுக்கு இந்த இயற்கை காத்து புதுசா இருக்குதோ என்று வம்பிழுக்க கயல்விழி அவனை முறைத்து பார்த்து சிரித்தாள். விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு மெல்ல நடந்தான். நித்யா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? இங்கதான் நான் சின்ன வயசுல நிறைய நேரம் செலவழிப்பேன். இப்போ நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்று விக்ரம் சொல்ல நித்யா அவனது கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டாள். விக்ரம், நீங்க இருக்கிற இடமே எனக்கு சொர்க்கம்தான், ஆனா இந்த அமைதி ரொம்ப அழகா இருக்கு என்றார். அர்ஜுனும் வித்யாவும் ஏற்கனவே ஓடிப்போய் அங்கிருந்த ஒரு பெரிய ஊஞ்சலில் அமர்ந்து ஆடத் தொடங்கினர். வித்யா, இங்க பாரு, அந்த தூரத்துல மேகங்கள் மலை மேல அப்படியே தவழ்ந்து போகுது.
நாம இன்னைக்கு அங்க ட்ரெக்கிங்க்கு போறோம் என்று அர்ஜுன் உற்சாகமாக கூறினான். மதிய உணவை அந்த பங்களாவின் திறந்த வெளி பால்கனியில் அமர்ந்து அனைவரும் சாப்பிட்டனர். சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் அந்த இடத்தின் அழகை பார்த்து வியந்து, விக்ரம், இந்த இடத்த நீ எவ்வளவு நேர்த்தியா வச்சிருக்க என்று சிவலிங்கமும், நம்ம பழைய காலத்து வீடு ஞாபகம் வருதில்ல என்று ராஜேஸ்வரியிடம் கேட்க, சிவலிங்கமும் புன்னகையோடு தலையசைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் 3 ஜோடிகளும் தனித்தனியாக பிரிந்து தோட்டங்களுக்குள் உழவச் சென்றனர். விக்ரம் நித்யாவை ஒரு அடர்ந்த சில்வர் ஓக் மடத்தடிக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு சிறிய நீரோடை சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. நித்யா, இங்க பாரு, இந்த தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு. நம்ம காதலும் இதே மாதிரி தெளிவா ஆழமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று விக்ரம் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அவளது கழுத்து சரிவில் முகம் புதைத்தான். நித்யா சிலிர்த்து போய், விக்ரம், யாராவது பாத்துட போறாங்க என்று முணுமுணுக்க, பாக்கட்டுமே, ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சத்துக்கு இந்த எஸ்டேட்டே சாட்சி என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். மறுபுறம் சித்தார்த் கயல்வெளியை ஒரு மேடான பகுதிக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்து பார்த்தால் முழு எஸ்டேட்டும் பச்சை கம்பளம் விரித்தது போல தெரிந்தது. கயல், இன்னைக்கு காலையில தாலி பிரிச்சு கோக்கும்போது நீ அழுதத நான் கவனிச்சேன். ஏண்டி அவ்வளோ பயமா என்று சித்தார்த் அவளது முகவாயை தூக்கி கேட்க, கயல்வெளி அவனது நெஞ்சில் முகம் புதைத்தாள். பயமில்ல சித்து, ஒரு நிம்மதி. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு அந்த தெய்வத்துக்கு நன்றி சொன்ன என்று உருகினாள். சித்தார்த் அவளை அப்படியே அள்ளி தூக்கி சுற்ற, இனிமே எப்பவும் உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது, புரியுதா என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அதே நேரம் அர்ஜுன் வித்யாவை ஒரு பூந்தோட்டத்திற்குள் துரைச்சி சென்று பிடித்தான். வித்யா, மாட்னியா, இப்போ உனக்கு ஒரு தண்டனை உண்டு என்று அவளது இடையை பற்றி இழுக்க, வித்யா சிரித்துக்கொண்டே, அர்ஜுன் வேண்டாம், அத்தை பார்த்துட்டு போறாங்க என்று ஓட முயன்றாள். அர்ஜுன் விடாமல் அவளை ஒரு மரத்தோடு சேர்த்து அழுத்தி பிடித்து, தண்டனை வேணுமா இல்ல முத்தம் வேணுமா என்று கேட்டதும் வித்யா வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். அர்ஜுன் அவளது கன்னத்தை செல்லமாக கடித்து தன் காதலை வெளிப்படுத்தினான். இரவு நேரம் நெருங்க நெருங்க எஸ்டேட் முழுவதும் பனிமூட்டம் பரவியது. சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் ஹாலில் அமர்ந்து பழைய நினைவுகளை பேசிக் கொண்டிருக்க, 3 ஜோடிகளும் தங்களது தனிப்பட்ட அறைகளுக்கு சென்றனர். அந்த பனி இரவில் அறையுள் இருந்த ஃபயர் பிளேஸில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகளின் சத்தம் அந்த அமைதியை உடைக்க, விக்ரம், நித்யா, சித்தார்த் கயல்வெளி மற்றும் அர்ஜுன் வித்யா என மூவரும் தங்களது திருமண வாழ்க்கையின் அந்த மிக அழகான நெருக்கமான தருணங்களை அனுபவித்தனர். அந்த எஸ்டேட் பங்களா அவர்களின் காதலால் அன்று புதுப்பொலிவு பெற்றது. மறுநாள் காலை அந்த எஸ்டேட் பங்களா ஒரு புதிய உற்சாகத்துடன் விழித்துக் கொண்டது. ஜன்னல் திரைகளை விலக்கிய போது தேயிலை தோட்டங்களின் மேலே வெண்பனி போர்வை படர்ந்திருந்தது. பறவைகளின் ரீங்காரமும் தூரத்தில் கேட்ட அருவியின் சத்தமும் அந்த இடத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றியிருந்தது. விக்ரம் அதிகாலையிலேயே எழுந்து ஒரு தடிமனான ஜாக்கெட் அணிந்து பால்கனியில் நின்று காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். நித்யா மெல்ல எழுந்து வந்து அவனது பின்னால் கட்டிக்கொண்டாள். என்ன விக்ரம், தூக்கம் வரலையா? இந்த ஊர் குளிர்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல என்று அவனது முதுகில் முகம் புதைத்து கேட்டாள். விக்ரம் அவளது கையை பற்றி கொண்டு, இல்ல நித்யா, இந்த அதிகாலை அமைதிய உன் கூட ரசிக்கணும்னு தோணுச்சு. அங்க பாரு, அந்த மேகங்கள் மலைய தொட்டுட்டு போகுது. நம்ம காதலும் இதே மாதிரி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் என்று சொல்லி அவளை தன் பக்கம் இழுத்து நெற்றியில் அழுத்தி ஒரு முத்தமிட்டான். அதே சமயம் கீழே தோட்டத்தில் பெரிய கலாட்டாவே நடந்து கொண்டிருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் ஒருவரையொருவர் பனித்துண்டுகளை அள்ளி வீசி விளையாடி கொண்டிருந்தனர். வித்யா, மாட்னியா, இப்போ பாரு என்று அர்ஜுன் ஒரு செடியில் இருந்த பனிநீரை அவள் மேல் தெளிக்க, வித்யா அங்கிருந்து கத்திக்கொண்டு ஓடினாள். அர்ஜுன், நில்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு, அத்தை பார்த்தா திட்டுவாங்க என்று வித்யா மூச்சரைக்க சொல்ல, அர்ஜுன் அவளை ஒரு மரத்தடியில் மடக்கி பிடித்தான். திட்டுட்டு வித்யா, இந்த எஸ்டேட்ல நாம் அடிக்கிற லூட்டிக்கு முடிவே கிடையாது என்று அவளது மூக்கோடு மூக்கு உரசினான். சித்தார்த் மற்றும் கயல்வெளி மெல்ல நடந்து வந்து அவர்களை பார்த்தனர். என்னடா அர்ஜுன், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? கயல்,
இவங்கள பார்த்தா நமக்கு வயசாயிடுச்சுன்னு தோணுதில்ல என்று சித்தார்த் கிண்டல் செய்ய கயல்விழி அவனை முறைத்து பார்த்தாள். யாருக்கு வயசாயிடுச்சு சித்து? நீங்க வேணா அர்ஜுன் கூட போய் விளையாடுங்க, நான் நித்யானி கூட போய் சூடா டிஃபன் ரெடி பண்ண போறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்றாள். சித்தார்த் அவளை விடாமல் துரத்தி சென்று, ஹே கயல், நில்லுடி, சும்மா சொன்னேன் என்று அவளது கையை பிடித்து இழுத்து ஒரு அணைப்பை கொடுத்தான். பிறகு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சூடான ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் தங்களது பிள்ளைகளின் இந்த மகிழ்ச்சியை பார்த்து நெகிழ்ந்து போயிருந்தனர். என்னங்க, நம்ம பசங்க எப்பவும் இப்படியே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். இந்த எஸ்டேட் பயணம் அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்று ராஜேஸ்வரி சொல்ல சிவலிங்கமும் புன்னகையோடு தலையசைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் ஒரு அறிவிப்பை செய்தான். சரி, இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த தூரத்துல இருக்கிற சன்செட் பாயிண்ட பார்க்க போறோம். அங்க போறதுக்கு கொஞ்சம் கரடு முரடான பாதை தான், ஆனா வியூவெல்லாம் சூப்பரா இருக்கும் என்றான். மதியம் போல அனைவரும் அந்த ஜீப்பில் கிளம்பினர். அந்த மலைப்பாதையில் ஜீப் குலுங்கி குலுங்கி செல்ல கயல்விழி பயத்தில் சித்தார்த்தின் கையை இறுக பற்றி கொண்டாள். சித்து, மெதுவா போக சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது என்று அவள் சொல்ல சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். பயப்படாத கயல், நான் இருக்கேன்ல என்று அவளுக்கு தைரியம் கூறினான். அந்த இடத்திற்கு சென்றடைந்ததும் அங்கிருந்த காட்சி அனைவரையும் மௌனமாக்கியது. சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருக்க வானம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தது. திடீரென விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து மேடை போன்ற ஒரு பாறையில் நின்றான். நித்யா, இந்த அழகான நேரத்துல நம்ம குடும்பம் முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ என் வாழ்க்கையில வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய புண்ணியம். இனிமே நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய விசேஷம் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது என்று அவன் சொல்ல நித்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். என்ன விக்ரம் சொல்றீங்க என்று அவள் கேட்க விக்ரம் அவளது வயிற்றில் மெல்ல கை வைத்து, விரைவிலேயே இந்த எஸ்டேட்ல ஒரு குட்டி விக்ரம் இல்லனா குட்டி நித்யா ஓடி விளையாட போறாங்கன்னு என் மனசு சொல்லுது என்று ரகசியமாக கிசுகிசுத்தான். நித்யா வெட்கத்தில் சிவந்து போய் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அங்கிருந்த அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அர்ஜுன் வித்யாவிடம், பாத்தியா வித்யா, அண்ணா அன்னைக்கு அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிட்டாரு, நாமளும் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லணும், புரியுதா என்று கண்ணடிக்க வித்யா அவனது கையை கிள்ளி நிறுத்தினாள். அந்த மாலை பொழுது அந்த எஸ்டேட்டின் உச்சியில் 3 ஜோடிகளுக்கும் ஒரு மறக்க முடியாத காவியமாக மாறியது. காதலும் பாசமும் எதிர்காலத்தை பற்றிய இனிமையான கனவுகளும் அந்த பனி மூட்டத்திற்கு நடுவே ஒரு புதிய ஒளியை தந்தன. அன்று மாலை அவர்கள் கிளம்புவதற்காக சரியாக 1 மணி நேரம் இருந்தபோதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது. திடீரென வானம் கருத்து எஸ்டேட் முழுவதையும் ஒரு அடர்ந்த புகை போன்ற பனிமூட்டம் மூடிக்கொண்டது. முன்னால் நிற்கும் ஆளே தெரியாத அளவுக்கு அந்த பனி அவ்வளவு அடர்த்தியாக இருந்தது. விக்ரம் வாசலில் நின்று கொண்டு, என்ன இது, இவ்வளோ திடீர்னு பனி மூடுது, டிரைவர் இப்ப காரை எடுக்க முடியுமா என்று கத்தினான். டிரைவரும் பதற்றத்துடன் ஓடி வந்து, சார், ரோடு சுத்தமா தெரியல, அது மட்டும் இல்லாம கீழே வர்ற வழியில ஒரு பெரிய மரம் விழுந்து பாதையவே மறைச்சிருக்கான், இப்போதைக்கு கீழே இறங்கவே முடியாது என்றான். சிவலிங்கம் அமைதியற்று காணப்பட்டார். சரி, இன்னைக்கு ஒரு நைட் இங்கேயே தங்கிடுவோம், நாளைக்கு காலையில கிளம்பலாம் என்றார். இரவு 8 மணி. எஸ்டேட் பங்களாவில் மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. எங்கும் காரிருள், ஜெனரேட்டர் கூட வேலை செய்யவில்லை. ராஜேஸ்வரி பயத்துடன் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றினார். கயல்விழி சித்தார்த்தின் கையை இறுக பற்றி கொண்டாள். சித்து, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதில்ல என்று கிசுகிசுத்தாள். திடீரென மாடியில் இருந்து ஏதோ ஒன்று கனமாக விழும் சத்தம் கேட்டது. டம் டம் என யாரோ ஓடும் சத்தம். விக்ரம் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு முன்னே சென்றான். யாரது? அர்ஜுன், நீயா என்று கேட்டான். அர்ஜுன் வித்யாவின் பின்னால் நின்று கொண்டு, இல்லனா, நான் இங்குதான் இருக்கேன் என்று நடுங்கும் குரலில் சொன்னான். அப்போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. பங்களாவின் அந்த பெரிய ஹால் ஜன்னல் கதவுகள் தானாக தடதடவென அடித்துக் கொண்டன. காற்றில்லாத அந்த அறையில் மெழுகுவத்தி சுடர் மட்டும் ஒரு அமானுஷ்யமான நீல நிறத்தில் எரிந்தது. கயல்விழி திடீரென ஒரு திசையை பார்த்து அலறினாள்.
அங்க பாருங்க, ஜன்னல் கண்ணாடிக்கு வெளியில ஒரு உருவம், வெள்ளை நிற புகையை போன்ற ஒரு நிழல் அவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் மட்டும் இருட்டில் சிவப்பு நிறத்தில் மின்னின. அடுத்த நொடி அந்த கண்ணாடி படார் என்று உடைந்து சிதறியது. ஆனால் வெளியே காற்றே இல்லை. நித்யா பயத்தில் மயங்கி விட போக விக்ரம் அவளை தாங்கி பிடித்தான். யாரோ நம்மள இந்த இடத்த விட்டு போக விடாம தடுக்கிறாங்கன்னு தோணுது. இந்த எஸ்டேட்ல ஏதோ ஒரு பழைய மர்மம் இருக்கு என்று விக்ரம் கரகரப்பான குரலில் சொன்னான். திடீரென பங்களாவின் பழைய கிராமபோன் பெட்டி தானாகவே சுழலத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு பழைய காலத்து அழுகை சத்தமும் சிரிப்பு கலந்த ஒரு இசையும் ஒலிக்கத் தொடங்கியது. என்னை விட்டு போகாத, என்ன விட்டு போகாத என்ற ஒரு பெண் குரல் அந்த இருட்டில் எதிரொலித்தது. சிவலிங்கம் ராஜேஸ்வரியை பார்த்தார். ராஜேஸ்வரி, இந்த ரூம்ல இருக்கிற அந்த பழைய போட்டோவை பாரு. சுவரில் இருந்த அந்த எஸ்டேட்டின் பழைய உரிமையாளரின் புகைப்படம். இப்போது அவர்களை பார்த்து பற்களை காட்டி சிரிப்பது போல தெரிந்தது. கைல்விழிக்கு மூச்சு திணற தொடங்கியது. சித்து, ஏதோ உன்னை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு என்று கதறினாள். சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, பயப்படாத கையல், நான் இருக்கேன் என்று கோரினான். ஆனால் அவனது டார்ச் லைட் வெளிச்சத்தில் கைல்வெளியின் பின்னால் ஒரு கருப்பு நிற கரங்கள் அவளது தோலை தொடுவதைக் கண்டு அவனது ரத்தமே உறைந்து போனது. வெளியே இடி முழங்க தொடங்கியது. மின்னல் வெட்டும் அந்த ஒரு நொடியில் அந்த ஹாலின் மூலையில் ஒரு பெண் உருவம் தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருப்பதை அனைவரும் கண்டனர். அவள் கையில் ஒரு பழைய தாலிச்சரடு இருந்தது. அதில் இரத்தத்தால் தோய்ந்திருந்தது. இங்கிருந்து யாரும் உயிர் தப்ப முடியாது என்று ஒரு கரகரப்பான குரல் அந்த அறையில் கேட்டது. வாசலில் இருந்த கதவுகள் அனைத்தும் டாங் என்று பூட்டிக் கொண்டன. சாவிகள் காணாமலும் போயிருந்தன. விக்ரம், நித்யா, சித்தார்த், கைல்வெளி, அர்ஜுன், வித்யா என 3 ஜோடிகளும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு அந்த இருட்டில் நடுங்கினர். சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி மௌனமாக வேண்டிக் கொண்டிருந்தனர். அந்த பனிமூட்டத்திற்குள் அந்த பழைய எஸ்டேட் பங்களா இப்போது ஒரு மரண கூண்டாக மாறியிருந்தது. விடியும் வரை அவர்கள் அந்த அறையிலேயே லாக் செய்யப்பட்டு விட்டனர். ஆனால் அந்த உருவம் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரோட கழுத்தையும் நெருங்க தயாராக இருந்தது. அந்த எஸ்டேட் பங்களாவின் ஹாலில் உடைந்த ஜன்னல் கண்ணாடி துண்டுகள் நிலா வெளிச்சத்தில் வைரம் போல மின்னின. வெளியே காற்று வீசவில்லை. ஆனால் உள்ளே அந்த பழைய கிராமபோன் பெட்டி நிற்காமல் சுழன்று கொண்டிருக்க அந்த பெண் குரலின் அழுகை சத்தமும் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. சித்தார்த், என் காலை யாரோ பிடிக்கிறாங்க என்று கைல்விழி அலறினாள். சித்தார்த் டார்ச் லைட்டை அடித்த போது சோஃபாவிற்கு அடியிலிருந்து 2 மெலிந்த வெளுத்து போன கைகள் கைல்விழியின் கணுக்காலை இறுக பற்றி இருப்பதை அனைவரும் கண்டனர். அந்த கைகளின் நகங்கள் கருத்து கருகி போயிருந்தது. சித்தார்த் ஆவேசமாக அந்த கைகளை தட்டிவிட முயன்றான். ஆனால் அந்த தொடுதல் பனிக்கட்டியை விட சில்லிட்டு இருந்தது. விக்ரம் ஓடி வந்து கைல்விழியை தூக்க முயன்றான். திடீரென ஹாலில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தரைவிரிப்பு தானாகவே சுருள தொடங்கியது. எல்லாரும் ஒரு ஓரமா நில்லுங்க என்று விக்ரம் கத்த, ராஜேஸ்வரி பயத்தில் சிவலிங்கத்தின் கையை பிடித்து கொண்டு, என்னங்க, இது என்ன நம்ம குடும்பத்துக்கு வந்த சாபமா? ஏன் அந்த உருவம் தாலிச்சரட்டை கையில வச்சிருக்கு என்று விம்மினார். அப்போது அந்த பெண் உருவம் மெல்ல இருட்டிலிருந்து வெளிப்பட்டது. தலைமுடி தரைவரை படர்ந்திருக்க முகம் தெரியாத அளவுக்கு கலைந்து கிடந்தது. அவள் அணிந்திருந்த அந்த பழைய காலத்து பட்டு சேலை ஆங்காங்கே கிழிந்து கரை படிந்திருந்தது. அவள் மெல்ல தனது கையை உயர்த்தி காட்டினாள். அவளது உள்ளங்கையில் இருந்த அந்த தாலி சரடு இரத்த சிவப்பாய் மின்னியது. நீயும் ஒன்ன போலவே அவளும் என்று அந்த உருவம் கரகரப்பான குரலில் கைல்வெளியை பார்த்து சொன்னது. வித்யா பயத்தில் அர்ஜுனின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அர்ஜுன், அவ என்ன பாக்குறா என்று வித்யா கதற, அர்ஜுன் ஒரு மர நாற்காலியை எடுத்து அந்த உருவத்தின் மேல் வீசினான். ஆனால் அந்த நாற்காலி அந்த உருவத்தின் வழியாக பாய்ந்து சென்று சுவரில் மோதி தொங்கியது. அந்த பெண் உருவம் அங்கே அப்படியே நின்றது. திடீரென பங்களாவின் அனைத்து கதவுகளும் ஒரே நேரத்தில் படாரென திறப்பதும் மூடுவதுமாக இருந்தன. மாடியில் இருந்து இரத்த துளிகள் சொட்டு சொட்டாக விழத் தொடங்கின. விக்ரம் டார்ச் லைட்டை மேலே அடித்து பார்க்க மாடி படிக்கட்டிகளில் இருந்து ஒரு இரத்த ஆறு மெல்ல கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தது. இது சாதாரண ஆவி இல்ல, இது ஏதோ ஒரு வன்மத்தோட நிக்குது என்று விக்ரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிவலிங்கம் திடீரென தனது கழுத்தை பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்தார்.
யாரோ அவரை தூக்கிலிட்டது போல அவர் காற்றில் அந்தரத்தில் தொங்குவதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அப்பா என்று சித்தார்த் ஓடிச் சென்று அவரை பிடிக்க முயன்றான். ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களை தடுத்து நிறுத்தியது. அந்த உருவம் இப்பொழுது கைல்விழியின் காதுக்கு மிக அருகில் வந்து, "ஓ வம்சத்துல முதல் வாரிசு பிறக்கவே கூடாது, அது ஏன் ரத்தத்துல பிறக்கணும்" என்று அமானுஷ்யமாக சிரித்தது. அந்த சிரிப்பு அந்த பங்களாவின் அஸ்திவாரத்தையே உலுக்கியது. வெளியே இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்க அந்த மின்னல் ஒளியில் பங்களாவின் சுவர்களில் ஆயிரக்கணக்கான கைகள் நகங்களால் கீறுவது போன்ற சத்தம் கேட்டது. சமையல் அறையில் இருந்த பாத்திரங்கள் அனைத்தும் கீழே விழுந்து நொறுங்கின. "நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியாது, விடிகிற வரைக்கும் இந்த போர் தொடரும் போல" என கூறினான். நித்யா மயங்கி விழ கைல்விழி தனது தாலிச்சரடை இறுக பிடித்து கொண்டு, "யார் நீ? உனக்கு என்ன வேணும்?" என்று ஆவேசமாக கத்தினாள். அந்த உருவம் மெல்ல தனது முகத்தை மறைத்திருந்த கூந்தலை விலக்கியது. அந்த முகத்தை பார்த்த கைல்விழி அப்படியே கல்லாக சமைந்து நின்றாள். ஏனெனில் அந்த முகம் அப்படியே கைல்விழியைப் போலவே இருந்தது. அந்த பனிமூட்டத்திற்குள் அந்த எஸ்டேட் பங்களா இப்போது ஒரு நரகமாக மாறியிருந்தது. விடியற் காலை வரை உயிர் தப்புவார்களா அல்லது அந்த அமானுஷ்ய சக்தியின் பிடியில் சிக்குவார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியானது. அந்த எஸ்டேட் பங்களாவில் நிலவிய அந்த அமானுஷ்ய சூழல் ஒரு இரவோடு முடிந்துவிடவில்லை. அடுத்தடுத்த நாட்கள் அந்த பெரிய மாளிகையை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றின. மறுநாள் காலை விடிந்த போது இரவு நடந்த இரத்த ஆறோ அல்லது அந்த உருவமோ எங்குமே தென்படவில்லை. ஆனால் ஒரு பயங்கரமான உண்மை அவர்களை உலுக்கியது. பங்களாவை சுற்றியிருந்த அந்த அடர்ந்த தேயிலை தோட்டம் இப்போது ஒரு முடிவில்லாத மாயக்காடு போல மாறியிருந்தது. விக்ரம் ஆவேசமாக ஜீப்பை ஸ்டார்ட் செய்து, "எல்லாரும் ஏறுங்க, இப்பவே இங்கிருந்து கிளம்புறோம்" என்று கத்தினான். சித்தார்த், அர்ஜுன், கைல்விழி உட்பட அனைவரும் காரில் ஏறினர். ஆனால் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கும் பாதையில் செல்ல செல்ல மீண்டும் மீண்டும் அதே எஸ்டேட் பங்களாவின் வாசலுக்கே வந்து நின்றனர். 10 முறை முயற்சி செய்தும் பாதை அவர்களை மீண்டும் அந்த வாசலுக்கே கொண்டு வந்து நிறுத்தியது. "என்ன நடக்குது இங்க? நாம நேரா தானே போறோம், அப்புறம் எப்படி அதே இடத்துக்கே திரும்ப வர்றோம்?" என்று சித்தார்த் ஸ்டீரிங்கை பலமாக தட்டி கத்தினான். சிவலிங்கம் சோர்ந்து போய் வாசலில் அமர்ந்தார். "விக்ரம், இது திசை திருப்புற விளையாட்டு இல்லை, இது ஒரு சக்கர வியோகம் மாதிரி நம்மள லாக் பண்ணிடுச்சு. அந்த ஆவி நம்மள இங்கிருந்து போக விடாது" என்றார். மதிய நேரத்தில் பங்களாவிற்குள் ஒரு விசித்திரமான மனம் பரவியது. அது காய்ந்த பூக்களின் மனமும் அழுகிய பிணத்தின் நாற்றமும் கலந்தது போல இருந்தது. சமையலறையில் இருந்த உணவுகள் அனைத்தும் அடுத்த சில நிமிடங்களிலேயே கருப்பு நிறமாக மாறி புழுக்கள் நெளிய தொடங்கின. கையல்விழி பயத்தில் ராஜேஸ்வரின் கையை பற்றி கொண்டாள். "அத்தை, பசிக்குதுன்னு கூட சொல்ல முடியல, தண்ணி கூட ரத்த சிவப்பா மாறிடுச்சு, நாம எப்படி இங்க உயிர் வாழ போறோம்?" என்று அழுது கொண்டே கேட்டாள். ராஜேஸ்வரி அவளை அணைத்துக் கொண்டு, "பயப்படாத கையல், அந்த தெய்வம் நம்மள கைவிடாது" என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் வடித்தார். மாலை 6 மணி ஆனாலே பங்களாவின் சுவர்களில் இருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்க தொடங்கியது. அது வெறும் சத்தம் மட்டுமல்ல, சுவர்கள் மெல்ல மெல்ல நெருங்கி வருவது போன்ற ஒரு பிரம்மையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்று இரவு அர்ஜுன் தாகம் தாங்காமல் ஒரு பாட்டிலை திறந்தபோது அதிலிருந்து தண்ணீர் வருவதற்கு பதிலாக தலைமுடி கொத்து கொத்தாக வெளியே வந்தது. அதை பார்த்த வித்யா அலறிக்கொண்டு மயங்கி விழுந்தாள். அர்ஜுன் அவளை தூக்க முயன்ற போது அவனது நிழல் சுவரில் அவனையே பார்த்து சிரிப்பதைக் கண்டு அவனது முதுகெலும்பு சில்லிட்டது. விக்ரம் அந்த பழைய லைப்ரரி அறைக்குள் சென்று தேடிய போது ஒரு பழைய டைரி கிடைக்க அதில் அந்த எஸ்டேட்டின் 100 ஆண்டு கால ரகசியம் இருந்தது. "நித்யா, இங்க பாரு, 1920 இங்க ஒரு பொண்ணு இதே மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துல கொல்லப்பட்டிருக்கா. அவ பேரு சௌந்தர்யா. அவ முகம் அப்படியே கைல்விழி மாதிரியே இருக்கு" என்று விக்ரம் சொல்ல நித்யா நடுங்கும் கைகளுடன் அந்த டைரியை பார்த்தாள். திடீரென பங்களாவின் மாடிப்படிக்கட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது கொலுசு சத்தம். கைல்விழி மெல்ல தலை தூக்கி பார்த்தாள். மாடியில் ஒரு ஊஞ்சல் தானாகவே ஆடிக்கொண்டிருந்தது. அதில் அந்த உருவம் அமர்ந்து கைல்விழியை பார்த்து தன் கையை நீட்டியது. "இன்னும் 3 நாள்ல இந்த வம்சம் அழியும்" என்று அந்த பெண் குரல் கரகரப்பாக சொன்னது. சித்தார்த் கைல்விழியை தனது அறைக்குள் இழுத்துச் சென்று கதவை பூட்டினான்.
ஆனால் அறையின் உள்ளே இருந்த நிலக்கண்ணாடி படார் என்று உடைந்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகள் ஒவ்வொன்றிலும் கயல்விழியின் முகம் தெரியவில்லை. மாறாக அந்த பேய் உருவத்தின் சிதைந்த முகம் தெரிந்தது. சித்து, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களால வெளியில வர முடியல, கதவு திறக்க மாட்டேங்குது என்று கயல்விழி கதறினாள். வெளியே விக்ரம் மற்றும் அர்ஜுன் கதவை உடைக்க முயற்சி செய்தும் அது இரும்பை போல உறுதியாக இருந்தது. 3 நாட்களாக அவர்கள் உணவின்றி உறக்கமின்றி அந்த அமானுஷ்ய சக்தியுடன் போராடி கொண்டிருந்தனர். செல்போன் சிக்னல் இல்லை, வழி தெரியவில்லை, யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் அந்த பேய் உருவம் யாரையாவது ஒருவரை தாக்கிக் கொண்டே இருந்தது. சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்து மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க அந்த பங்களாவின் கூரை மெல்ல மெல்ல இறங்குவது போல தெரிந்தது. அவர்கள் அனைவரும் அந்த மாளிகைக்குள் உயிருடன் புதைக்கப் போகிறார்களா, அல்லது சௌந்தர்யாவின் வன்மம் கயல்விழியை என்ன செய்ய போகிறது? அந்த பழைய எஸ்டேட் பங்களாவின் சுவர்களில் இப்பொழுது விரிசல்கள் விழ தொடங்கின. ஆனால் அவை சாதாரண விரிசல்கள் அல்ல. அந்த விரிசல்களில் இருந்து ஒரு விதமான கருப்பு நிற திரவம் கசிய தொடங்கியது. அதன் வாடை பல 100 ஆண்டுகளாக மூடி கிடந்த ஒரு பிணவரையின் நாற்றத்தை போல அந்த பெரிய ஹால் முழுவதும் பரவியது. சித்தார்த், என்னால மூச்சு விட முடியல, இந்த வாசனை என்னவோ செய்யுது என்று கயல்விழி தனது மூக்கை பொத்திக் கொண்டு தரையில் அமர்ந்தாள். சித்தார்த் அவளை தூக்க முயன்ற போது அவனது கைகள் அவளது தோளில் பட்ட அடுத்த நொடி ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற அதிர்வு அவனை தூக்கி எறிந்தது. கயல்விழியை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கருப்பு வளையம் உருவாக அவளால் அந்த வளையத்தை தாண்டி வெளியே வர முடியாமல் ஒரு கூண்டுக்குள் சிக்கியது போல தவித்தாள். விக்ரம் அந்த பழைய டைரியின் பக்கங்களை வேகமாக புரட்டினான். சித்தி, சித்தப்பா, இங்க பாருங்க, 1920லயே இதே எஸ்டேட்ல சௌந்தர்யாங்கிற பொண்ணு அவளோட தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் அன்னைக்கே விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கா. அவளோட தாலி சரட யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. அந்த தாலி சரடு கிடைக்காத வரைக்கும் அவளோட ஆத்மா இந்த வம்சத்துல இருக்க மூத்த மருமகளை விடாதுன்னு எழுதி இருக்குது என்று விக்ரம் கூறினான். ராஜேஸ்வரி பயத்தில் நடுங்கிக் கொண்டே, விக்ரம், அப்போ கயல்விழி உயிருக்கு ஆபத்தா? நாம இப்போ என்ன பண்றது? வாசல்ல இருக்கிற அந்த பனிமூட்டம் ஒரு அடி கூட நகர விட மாட்டேங்குதே என்று அழுதார். திடீரென பங்களாவின் மாடி படிக்கட்டிலிருந்து ஒரு கனமான சத்தம் கேட்டது. தடதடதட என்று ஏதோ ஒன்று உருண்டு வருவது போல இருந்தது. அனைவரும் அங்கே பார்த்தபோது ஒரு பழைய மரப்பெட்டி மாடியிலிருந்து கீழே விழுந்து தானாகவே திறந்தது. அதிலிருந்து ஒரு பழைய காலத்து புகைப்படமும் வெளியே வந்து விழ அர்ஜுன் வேகமாக ஓடிச் சென்று அந்த புகைப்படத்தை எடுத்தான். அதை பார்த்ததும் அவனது கைகள் நடுங்கின. அண்ணா, இங்க பாருங்க, இந்த படத்துல இருக்கிறது சௌந்தர்யா. ஆனா அவ பக்கத்துல நிக்கிறது அப்படியே நம்ம சித்தார்த் மாதிரியே இருக்காரு. விக்ரம் அந்த படத்தை வாங்கி பார்த்தான். ஆம், சௌந்தர்யாவின் கணவன் அப்படியே சித்தார்த்தின் அச்சு அசலாக இருந்தான். இது ஏதோ ஒரு ஜென்ம பகநேத்தியா. சித்தார்த்துக்கும் கயல்விழிக்கும் இருக்கிற அதே உருவம்தான் அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. அந்த சௌந்தர்யா இப்போ கயல்விழிய தன்னோட இடத்துல வச்சு பாக்குறா என்று விக்ரம் சொல்லும் போதே கயல்விழியின் குரல் மாறி இருந்தது.